ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம குழந்தைகளுக்கான பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு தேவையான பொருள் அரிசி நான் அரை டம்ளர் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம் 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு 4லேருந்து 5 பூண்டு எடுத்துக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பெப்பர் அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், சீரகம் ஒரு அரை ஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் பாசிப்பருப்பு, அவரைப்பருப்பு, அப்புறம் துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. கேரட், சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, அப்புறம் ப்ராக்கலி எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன காயெல்லாம் போடணும்னு நினைக்கிறீங்களோ போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி ஒரு தக்காளி. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சீரகத்தை அதில் போட்டுடலாம். சீரகம் ஃபஸ்ட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கருகாப்பில் வேணும்னாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தும் பூண்டும் கலரும் கொஞ்சம் நல்லா மாறட்டும். நல்லா மாற வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ வெட்டி வச்சுருக்கிற காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறமா ஒரு ப்ராக்கலி இது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா வேறு ஏதாவது காய்கறிகள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எது போட்டாலும் நல்லாயிருக்கும். இது கூட அரசாணிக்காய் போட்டால் இன்னுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பெப்பர், கரம் மசாலா, அப்புறம் பெருங்காயத்தூள் இது 3ஐயும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்க்கு வேகறக்கான தண்ணி மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி காய் வேகட்டும் கொஞ்ச நேரத்துக்கு. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக மூடி வச்சிடலாம். ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். இந்த மாதிரி குக்கர் மூடியை திருப்பி போட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு அரை வேக்காடாக வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, உப்பு ஜாஸ்தினா ஜாஸ்தி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்கிற அரிசி, பருப்பு இதனால் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா கழிஞ்சிட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ காய் வேகிறதுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றிருந்தோம். இப்போ பருப்புக்கும் அரிசிக்கும் சேர்த்து ஒரு 3 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். 3லேருந்து ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு விசிலெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடியிலிருந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்னா நல்லா குழந்தைகளுக்கு ஊட்டுற மாதிரி நல்லா கொலன்னு இருக்கும். அப்போ நல்லாவே இன்னுமே நல்லாயிருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு. காரத்துக்கு நான் பெப்பர் மட்டும் தான் போட்டிருக்கோம். அதனால் இது அவ்வளோ காரமாகவும் இருக்காது. அதனால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.